நாம ஒரு விஷயத்த நெனச்சு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, தெய்வம் ஒண்ணு நெனைக்குது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுபோல தான் இந்த தீபிகா விஷயத்துல ராஜி ஒண்ணு நெனச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தீபிகாவுக்கே அது இப்படி ஒரு பிரச்சனையில முடியும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ஆடியோவ லீக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த ஆடியோ விஜய், மல்லி 2 பேர்கிட்டயும் தான் இருக்குது. மல்லி தான் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த தீபிகா, மல்லிய ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேருக்குள்ளயும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாரி தான். அத மைண்ட் செட்ல வச்சு தான் ராஜி அந்த ஆடியோவ லீக் பண்ணாங்க. ஆனா அதுக்கு பதிலாக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதால, இப்ப ராஜி இத கொஞ்சம் அதிர்ச்சியா தான் பார்க்குறாங்க. அடடா! நாம ஒண்ணு நெனச்சோம் அப்படின்னு சொன்னா, இப்படி நடக்குதே அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே இதுவும் நல்லதுக்கு தான். ஏற்கனவே மல்லி மேல இந்த தீபிகா பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட வேலைக்குமே பிரச்சனை வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப, இனிமே சும்மா இருப்பாங்களா? ஏதாச்சும் பிரச்சனைய அதிகப்படுத்திட்டே தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க உள்ளூர ரசிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப தீபிகாவுக்கு மெசேஜ் வரவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அங்க இருக்கிற பொருட்கள எல்லாம் எடுத்து போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப தீபனுமே அங்க வந்துடுறாங்க. அவங்க எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாலுமே தீபன் அவங்க மேல உண்மையான அன்போட தான் இருக்கிறாங்க. "நீ ஃபீல் பண்ணாத. எப்போதுமே நீ நேர்மையா தானே நடந்துட்டு இருக்கிற. உனக்கு ஒரு 10 நாள் ரெஸ்ட் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கோ. நேர்மையானவங்களுக்கு மட்டும் தான் இது போல சஸ்பென்ஷன்லாம் வரும்." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லி பார்க்குறாங்க. "நீ பேசாத. உன் கிளையண்ட்ட காப்பாத்துறதுக்காக நீயும் சேர்ந்து தான் இந்த வேலை பண்ணியா?" அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட கோபத்த காமிக்கிறாங்க. இப்ப தீபன் நேரே போய் விஜய், மல்லி கிட்ட சொல்றப்ப, விஜய் இத எதிர்பார்க்கல அப்படிங்கிறதால அவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைய தான் செய்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் தீபன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. "தீபிகா மேடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி தீபன் கேட்டுக்கிறாங்க. ஆனா அதற்கு மல்லி ஒத்துக்கல. இருந்தாலுமே தீபன் ரொம்பவே நாகரீகமா நடந்துக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல நிச்சயமா இந்த தீபிகா, விஜய், மல்லிய பழி வாங்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு புதிய ரூட்ட செயல்படுத்த தான் செய்வாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.